டோட்டல் ஒரு 10 உயிரிழப்பு ரிப்போர்ட் ஆயிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 7, தூத்துக்குடி மாவட்டத்தில் 3. இதில் ரீசன் இதோட காரணம் பார்த்தா ஒரு நாள் அந்த பில்டிங் அதாவது இந்த சுவர் விழுந்து 4 பேர் சேர்த்துருக்காங்க. அது தவிர எலக்ட்ரோக்யூஷன் அதில் 2 பேர், அந்த 2 பேர் எலக்ட்ரோக்யூஷனில் 4 பேர் இதில் 3 நபர்கள் ஓடு வீடு இடிந்த இருப்பு, 2 நபர்கள் எலக்ட்ரோக்யூஷன், அப்புறம் வெள்ளத்தால் அடித்த செயல்பட்ட இறந்து விட்டர் 3 பேர், அப்புறம் ட்ரௌனிங் 1. ஸோ அண்ட் 1 நேச்சுரல் டெத். ஸோ வெள்ளத்தால் அல்லது வெள்ளத்தால் 4 நபர்கள், இதை வீடு இடிந்த இருப்பு 3 நபர்கள், அப்புறம் எலக்ட்ரோக்யூஷன் இடினால் 2 நபர்கள், அப்புறம் ஒருத்தர், அது ஒரு நேச்சுரல் டெத். ஸோ ஆக மொத்தமாக 10 ரிப்போர்ட் ஆயிருக்கு. சென்னையும் இந்த இது கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சென்னை ஒரு 100% அர்பன் ஏரியா. இந்த பகுதி அதில் சென்னையில் கனெக்டிவிட்டி உதாரணமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம கனெக்டிவிட்டி இஷ்யூ ஓரளவுக்கு அப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ இல்லை. ஆனால் இங்கே சில கிராமங்களில் கனெக்டிவிட்டி இல்லை, ஒரே டவர் இருக்கும். சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2-3 கம்பெனியுடைய டவர் இருக்கும். ஒரு கம்பெனி சிக்னல் போயிடுச்சுன்னா இன்னொன்று கம்பெனியுடைய சிம் எடுத்து நம்ம பேசிக்கலாம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஏதோ ஒரு ஊரில் ஒரு கம்பெனியுடைய டவர் தான் கிடைக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம காவல்துறை மூலமாக நம்ம டிஜிபி இங்கேருந்து 200 வயர்லெஸ் செட்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கூடுதலாக ப்ரொவைட் பண்ணி அந்தந்த கிராமங்களில் ஒரு காவலரில் அந்த வயர்லெஸ் செட் கொடுத்துட்டு அது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதை முயற்சி பண்ணிருக்கோம். உயிரிழப்பு பொறுத்தவரையில் கால்நடை பொறுத்தவரையில் இதுவரை நம்ம ரிப்போர்ட் ஆயிருக்கு. தூத்துக்குடியுடைய ரிப்போர்ட் இனிமேல் வரணும். திருநெல்வேலி மாவட்டத்தில் 23 எருமை, தென்காசி மாவட்டத்தில் 3 எருமை, ஆக மொத்தமாக 27 எருமை, 297 ஆடுகள், கன்று 110, கோழி 29,500 இது ரிப்போர்ட் ஆயிருக்கு. குடிசை பாதிப்பு பகுதி பாதிப்பு 304, முழுமை பாதிப்பு 206, அதே மாதிரி இந்த பக்கா வீடுகள் 6 பக்கா வீடுகள் இதுவரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. தூத்துக்குடி மாவட்டோட ஃபிகர் இப்போ இதில் டேமேஜ் அசஸ்மெண்ட் அவங்க இனிமேல் டேமேஜ் அசஸ்மெண்ட் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் வர வேண்டியது. ஃபயர் சர்வீஸ் நேற்று அவங்க மீட்பு பணிக்கு போனாங்க. அவங்க கனெக்டிவிட்டி போயிடுச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கு அவங்க ஒரு ஊரில் இருந்தாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சாங்க, சேஃபாக இருக்கிறாங்க. இதை ஃபுல்லாக முழுசாக எந்த அளவுக்கு அங்கே பாதிப்பு இருக்கு. சில பகுதியில் பார்த்தீங்களன்னா ஏன் போக முடியலன்னா அங்கே ரோடு கட் ஆயிடுச்சு. சிறுவைகுண்டம் சுற்றி உள்ள எல்லா ரோடு டேமேஜ்டு, ரோடு பிரீச் ஆயிடுச்சு. தூத்துக்குடியில் இந்த திருநெல்வேலி போகிற வழியில் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு 120 மீட்டர் அளவுக்கு அந்த நேஷனல் ஹைவேஸ் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கு. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக அசஸ் பண்ணி அப்போ தான் சொல்ல முடியும் எவ்வளோ நாள் இதாகும். சரி, அந்த நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம ரெடி, அதாவது ஒரு என்ன ப்ரிடிக்ஷன் இருந்தாலும் நம்ம அந்த ப்ரிடிக்ஷன் பார்த்துட்டு தெளிவாக 500 மில்லிமீட்டர் மழை பெய்யும் அல்லது அவ்வளோ மழை பெய்யும் இந்த மாதிரி ஒரு குறிப்பாக இண்டிகேஷன் இருந்தால் அது மாதிரி நம்ம தயாராகலாம். ஆனால் ஒரு எவ்வளோ மழை பெய்யும் அந்த உதாரணமாக எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் 210 மில்லிமீட்டர் அதுக்கு அல்லது அதுக்கு மேலே இருந்தால் அதிமிக கனமழை.
ஆனால் அதுக்கு அப்பர் லிமிட் இல்லாமல் ஒரு 1000 மில்லிமீட்டர் இருந்தால் அதுவும் அதிக கனமழை. ஸோ ஒரு அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ண முடியும். அப்புறம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தால் எந்த நகர் இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்துருக்கீங்க உலகத்தில் எந்த உதாரணமாக அது அமெரிக்கா, அங்கே கூட அடிக்கடி பார்ப்பீங்க வெள்ளத்தில் இந்த மாதிரி இருந்தால் எப்படி நடக்குது. இந்த மாதிரி மழை இருந்தால் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எந்த நகரும் இந்த அளவுக்கு தாங்க முடியாது.